ஒரு சிறிய கிராமம், வெம்பொன்னூர். அது தனித்துவமானது. எந்த பரபரப்பும் இல்லாத, இயற்கையின் அட்டகாசத்தால் மட்டும் ஒளிமிகுந்த ஊர் இது. கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். ராஜா, கிருஷ்ணா மற்றும் சின்னா. இவர்கள் மூவரும் சிறந்த தோழர்கள். அனைவருக்கும் உதவி செய்யும் நல்வழியில் இருக்கிறவர்கள். ஆனால் இவர்களின் எண்ணங்கள் மட்டும் வெவ்வேறு. ஒரு மாலை நேரம், கிராமத்தின் சிறிய மரத்தடியில் மூவரும் கூடியிருந்தனர். ராஜா பேசினான். நம்ம கிராமத்துக்கு ஏதாவது புதிய மாற்றம் கொண்டு வரணும். கிருஷ்ணா உடனே கேட்டான். எதுக்குடா? இங்க நமக்கு ஏற்கனவே எதுவுமே கிடையாது. சின்னா நிதானமாக சிரித்தான். அவன் மனதில் ஏதோ எண்ணம் தோன்றியது. ஆனால் எதுவும் சொல்லாமல் இருந்தான். நாளடைவில் ராஜாவின் எண்ணம் மெல்ல மெல்ல கிருஷ்ணாவுக்கும் உறுதியானது. அவனும் உடன்பட்டான். சரி, நம்ம கிராமத்துக்கு எப்படி மாற்றம் செய்வது? சின்னா என்னும் புதுமை மனம் கொண்டவன். அவன் சொல்லாமல் அங்கு களமிறங்கினான். நாளைக்கு காலை எழுந்ததும் நான் ஒரு திட்டம் சொல்றேன் என்றான் சின்னா. அடுத்த நாள் காலை மூவரும் மீண்டும் கூடினார்கள். சின்னா கூறினான். நம்ம குளத்துக்கு அருகில இருக்கக்கூடிய தரிசு நிலத்தை உணவு திராட்சை தோட்டமாக மாற்றலாம்னு யோசிக்கிறேன். ஆஹா, அதுக்கு நம்ம கிராமத்துல யாராவது பணம் கொடுக்குவாங்கன்னு நினைக்கிறியா? கேட்டார் கிருஷ்ணா. சின்னா சிரித்தான். நம்ம 3 பேரு சேர்ந்து நம்ம கைவசம் உள்ள சேமிப்பை உபயோகிக்கலாம். மற்றதற்கான உதவியை நம்ம மலைக்கரகாட்டில உள்ள பெரியவர் விஜயசேகரிடம் கேட்கலாம். ராஜா குழம்பினான். அவர் நம்ம உதவிக்கு வரமாட்டார் போல. அவர் கடுமையானவர். சின்னா உறுதியுடன் சொன்னான். நம்ம முயற்சியை உண்மையா கண்டால் அவர் மறுப்பார் என நினைக்கிறேன். அவர்கள் மூவரும் விஜயசேகரை சந்திக்க புறப்பட்டனர். குளக்கருகே இருக்கும் பெரிய பழமரத்தின் கீழே அவர் இருந்தார். எதுக்கு வந்தீங்க பசங்களா? என்றார் விஜயசேகரர் கடுகு குரலில். சின்னா தைரியமாக விஷயத்தை விளக்கினான். கிராம மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த நினைப்பதாக கூறினான். விஜயசேகரர் ஓரளவு இயல்பாகிருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி திராட்சை தோட்டம் உருவாக்கலாமா தெரியல, ஆனால் முயற்சி பண்ணணும் என்றார். அதுவே அவருக்கு ஓர் அனுமதி. இந்நிகழ்வு மூவரின் மாறுபட்ட உறுதியை உருவாக்கியது. வேலைகள் தொடங்கின. அந்த நிலம் தோட்டமாக மாறும் பணியில் மூவரும் நன்றாக ஈடுபட்டனர். தோட்டத்தின் முதல் நாள் பயிர்களிப்பு ராஜா, கிருஷ்ணா மற்றும் சின்னாவின் பாடுபாடால் பூர்த்தியடைந்தது. மொத்த கிராமத்தும் ஆச்சரியத்துடன் பார்த்தது. 31 நாட்களுக்குப் பிறகு திராட்சை மரங்கள் சிறு இலைகளுடன் வெளியே வந்தன. கிருஷ்ணா கோடீஸ்வரன் போல குரல் கொடுத்தான். இப்ப பாத்தீங்களா நம்ம செருக்கு? ராஜா சிரித்தபடி சொன்னான். ஆனா இன்னும் நீண்ட பாதை இருக்கு. காலம் ஓடியது. திராட்சை மரங்கள் துளிர்விட்டது. மொத்த கிராமமும் அந்த தோட்டத்தை பார்த்து பெருமைப்பட்டனர். ஆனால் திடீரென ஒரு பெரிய புயல் வரப்போகும் என தகவல் வந்தது. மூவரும் களத்தில் இறங்கினார்கள். திராட்சை மரங்களை பாதுகாப்பதற்காக பல தடுப்புகளையும் அமைத்தனர். மழை நின்றதும் மரங்கள் பாதுகாப்பாக இருந்தது. நாள் கடந்தது. தோட்டத்தில் கிடைத்த பயிர்களை சந்தையில் விற்றனர். அந்த வருமானம் கிராம மக்கள் நலனுக்கு பயன்படுத்தப்பட்டது. வெம்பொன்னூர் தற்போது அங்குள்ள மாவட்டத்தில் சிறந்த கிராமமாக மாறியது. மூவரும் மகிழ்ச்சியுடன் புதிய கனவுகளை தன் மனதில் நிறுத்தினர். முடிவு: சின்னா, ராஜா, கிருஷ்ணா மூவரின் முயற்சியும் அர்ப்பணிப்பும் வெற்றியடைந்ததோடு கிராமத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது. இதை கேட்கும் ஒவ்வொருவரும் நம்மால் முடியும் என்று எண்ணும் ஊக்கம் பெறுவார்கள்.